இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசு தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். தமிழக அரசு ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்றை தற்போது பிறப்பித்திருக்கிறது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவிலே கிராம சபை கூட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் வரக்கூடிய 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட நாட்களில் இந்த கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த தேதிகளில் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும். தேவையின் அடிப்படையில் கிராமங்கள் அப்போது கூடி தங்களுடைய முக்கியமான கருத்துக்களை பேசிக் கொள்வார்கள். எனவே இந்த கிராம சபை கூட்டங்கள் அனைத்து கிராமங்களிலும் ஊராட்சிகளிலும் நடைபெற வேண்டும் எனவும் அதில் பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அன்றைய தினமே அலுவலகங்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் மற்றும் நேரம் ஆகியவற்றை முன்கூட்டியே பொதுமக்கள் அறிந்து கொள்ள ஏதுவாக அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முன்கூட்டியே அந்த நேரம் மற்றும் இடம் ஆகிய விவரங்களை தெரிவித்தால்தான் அவர்களால் தங்களுடைய பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த கிராம சபை கூட்டங்களிலே வந்து பங்கேற்க முடியும். தங்களுடைய கிராமம் சார்ந்த, ஊராட்சி சார்ந்த பிரச்சனைகளை அந்த கூட்டத்திலே பேச முடியும் என்று அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கிராம சபை கூட்டத்தை எந்த ஒரு மத சார்புள்ள வளாகத்திலும் நடத்திடக்கூடாது. கோயில் வளாகமோ அல்லது சர்ச் வளாகமோ இது போன்ற விஷயங்கள்ல கூட்டங்களை நடத்தக்கூடாது என தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை அந்த செயலி மூலமாக உள்ளீடு செய்வதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கிராம சபை மொபைல் ஆப் என்ற ஒரு ஆப் ஒன்று இருக்கின்றது. எனவே அதில் உள்ளீடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வெளிப்படைத்தன்மையும் இருக்கும். அதே போல அந்த கிராமத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, யார் யார் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.